எல்லாருக்கும் வணக்கம். என் உயிரே நீங்கள் தான். இன்றைக்கி ஒரு நாள் கிராமத்து வாழ்க்கையை வாழலான்னு ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கோம். இந்த இடமே பாருங்களேன், ரொம்ப அமைதியாக இருக்குது. இது சிட்டி உள்ள வந்துட்டு வச்சுக்க, ஏயா ஏயா பா பான்னு அடிச்சுக்கின்னு இந்த பக்கம் பார்த்தா ஆட்டோ அப்படின்னு இருக்கும். எக்ஸல் ஒன்று அப்படியே வந்து அது சவுண்டு கூட கேட்காது, அது ஒரு அடி அடின்னு அடிக்கும். பஸ்ஸு லாரிலாம் பேன்னு பாம்பு வெடிக்கிற மாதிரி காதாண்டு வந்தாடி. நைட்டில் கூட தூங்க முடியாது. ஆனால் இங்கே பாருங்களேன், எந்த ஒரு சத்தமும் இல்லை பாருங்கள். நேச்சுரலான அப்படி காற்று மட்டும்தான் இங்கே சும்மா சூப்பராக இருக்குது. நாம் போன இடத்துலையே இவன் தான் வந்து சரியான சுட்டித்தனம் பண்ணுறவங்க. கையிலே மாட்ட மாட்டுறாங்க. ஒரு வாட்டி பிடிச்சி கீழே விட்டுட்டுன்னு வச்சிங்களேன், அவனை மறுபடியும் பிடிக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். பரவாயில்ல, இப்போ எப்படியோ என் கையில் வந்து சமத்தா வடிவேல் கையில் அந்த இது நாய்க்குட்டி உட்காண்ட்ருக்க மாதிரி இப்போ இவங்க என் கையில் உட்காண்ட்ருக்காங்க. ரொம்பவே சுட்டித்தனம் பண்ணுறான். இப்போ இன்றைக்கி நாம் போன இடத்துல பார்த்திங்கன்னா, ஆட்டுக்குட்டிங்களுக்கு வந்து பால் புட்டியில் தான் வந்து கைனி தண்ணி கொடுக்குறாங்க. அதாவது சாப்பாடு வடித்த தண்ணி வந்து கொடுக்குறாங்க. பால் வந்து கொடுக்குறதில்ல, சாப்பாடு வடித்த தண்ணி தான் ரொம்ப சத்துன்றதுனால அதை கொடுத்துட்ருக்காங்க. அங்கே இருந்த வாத்துங்க எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. அங்கே இன்னும் கோழிங்கள்லாம் வளர்த்துட்ருக்காங்க. ரொம்ப அருமையான இடம். உண்மையிலே சொல்லப்போனால் எனக்கு இன்னும் அந்த இடத்துல இருக்கணும்னு தான் தோணுது. இப்போ பாருங்களேன், பால் புட்டில் எப்படி குடிக்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப அழகாக குடிக்கிறாங்க. இது என்னென்னா, எனக்கு வந்து யாரும் கூட இருந்து எடுக்க முடியல. நானே தான் எடுத்துக்கிறதுனால அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னோடய ஃபேஸை காட்டணுன்னு ஆசையாக இருந்தது, ஆனால் அது அந்தளவுக்கு சரியாக கவர் பண்ண முடியல. பட் இருந்தாலும் எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னென்னா, இந்த ஆட்டுக்குட்டிங்கெலாம் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பால் புட்டி வந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என் கையால் இந்த ஒரு வாய்ப்பு கிடச்சது இல்லையா, அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல போய் வீடியோ எடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் இந்த இடத்துக்கு போனேனே, இல்லைன்னா நான் போயிருக்க மாட்டேன். ஏன்னா ஓகே காய்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் உயிரே நீங்கள் தான். லவ் யூ காய்ஸ், என் உயிரே நீங்கள் தான்.